வணக்கம் நண்பர்களே, இது நம்ம முகமூடி கிரிக்கெட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு ஏற்கனவே தமிழ்லைன் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆமா நண்பர்களே, நான் புதுசா ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்கு, அதோட ஃபியூச்சர் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு A to Z இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா பட்ஜெட் என்ன வாங்க விடாம தடுத்துட்டே இருந்துச்சு. சரி, நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு கேமரா வாங்கினா என்ன கேமரா வாங்கலாம் அப்படின்ட்டு நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தப்போ சிக்கினது தான் இந்த DJI i60+ அப்படிங்கிற கேமரா. கடைசியா இதோட பிரைஸையும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, வாங்க நம்ம இப்ப இந்த DJI i60+ அன்பாக்சிங்க பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கும்போது நம்மளுக்கு இந்த பாக்ஸோட இந்த மாதிரி தான் வரும். இதோட ஃபீச்சர்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பாக்ஸ்லேயே இதோட எல்லா ஃபீச்சர்ஸையுமே கொடுத்துட்றாங்க. அது என்னெல்லாம் அப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்ல 4K வைஃபை ஆக்ஷன் கேமரா அப்படின்ட்டு அதோட மாடல் i60+ அப்படின்ட்டு ஃப்ரண்ட்லேயே போட்டுடுறாங்க. இந்த பாக்ஸோட அவுட்டர்லேயே ஒரு சைடில் இந்த பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக இதில் உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. தென் இதோட கீழே இதை எந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன். நீங்கள் கேமராவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சைடில் இந்த கேமராவோட கவரில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்பவே மஸ்ட்டு. ஏன்னா இந்த கேமராவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பாக்ஸ்லேயே ஃபுல்லாக A to Z டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த கேஸ் தனியாக வந்துடும். உள்ள உங்களுக்கு கேமராவை இந்த மாதிரி தான் பாக்ஸோட ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்குள்ள பிளாக் கலரில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மவுண்ட்ஸாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. சரி, வாங்க நம்ம அதை வேகமாகவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேமராவை இதிலிருந்து ஃபஸ்ட்டு கலட்டி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் இதை இப்படி ரிவர்ஸில் கலட்டணும். இதை இப்படி தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எடுத்த உடனே இதை தனியாக வச்சுக்கோங்க. சாரி நண்பர்களே, எனக்கு அந்த டேபிள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் நான் டேபிளை மாற்றிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி, வாங்க நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்த உடனே மேலே ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே யூசர் மேனுவல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை சைடில் வச்சுருவோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபினிஷ். பாக்ஸ் காலி பண்ணியாச்சு. அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம இந்த பாக்ஸில் ஆல்ரெடி ஒரு மவுண்ட்டு இதில் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி புஷ் பண்ணாலே வெளியில் வந்துடும். அதை நீங்கள் எடுத்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். ஓகே, நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேமராவோட சார்ஜிங் கேபிள். இது நார்மலாக நம்ம சார்ஜரில் சப்போர்ட் ஆகிற USB போர்ட்டு தான் வருது. இவங்க கொடுத்ததுலேயே முக்கியமான ஃபியூச்சர் அப்படின்னா இந்த பேட்ரி தான். இது ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி. 1050 ஆம்ஸ் உள்ள பேட்ரி 2 கொடுத்துருக்குறாங்க. 2 கொடுத்ததுனால இது நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இதில் 2 மவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஃப்ளாட் மவுண்ட்டு, இன்னொன்று கர்வ்டு மவுண்ட்டு. ஃப்ளாட் மவுண்ட், கர்வ்ட் மவுண்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஃப்ளாட் மவுண்ட்ன்றது இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ஃப்ளாட்டாக இருக்கும். கர்வ்ட் மவுண்ட் அப்படின்றது இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது உங்களுக்கு தேவையான இடங்களில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இந்த கவர்லேருந்து வெளியில் எடுத்துருவோம். அப்போ தான் இன்னும் குவாலிட்டி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ட்ரைபாட் மவுண்டு கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக ஒரு ஹேண்டில் பேர் மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது பைக்கில், சைக்கிள் எல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை லூஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரைபாடோட மவுண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சேம், இது ஹரிசாண்டல் மவுண்ட்டு, இது வெர்டிக்கல் மவுண்ட்டு. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம மாட்டினோம்னா கேமராவை ஹரிசாண்டலாக பிடிக்கலாம்.
இதை நம்ம மாட்டினோம்னா கேமராவை வெர்டிக்கலாக பிடிக்கலாம். ஸோ இது ஹரிசாண்டல் மவுண்ட்டு, இது வெர்டிக்கல் மவுண்ட்டு. கூடுதலாக மவுண்ட் கிளாம்ஸு ஒரு 2 கொடுத்துருக்குறாங்க. இது உங்களோட கேமராவை நீங்கள் வேறு சில இடங்களில் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு நிறையாவே யூஸாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். அது மாதிரி 2 கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃப்ளாட் மவுண்ட்டும் கர்வ்டு மவுண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரியே கீழே பாருங்கள், இது ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர். இந்த டபுள் சைட் ஸ்டிக்கரை நம்ம பிச்சுட்டு நம்ம ஹெல்மெட்லேயோ நம்ம பைக்கோட டேங்க்லேயோ நம்ம கார்லேயோ எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா 2 டபுள் சைட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். கூடுதலாக ஒரு பேக் டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்புறம் முக்கியமாக எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று, இந்த கேஸ்குள்ளே நீங்கள் இந்த கேமராவை போட்டால் தான் அந்த கேமராவோட ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்குற மாதிரி 60 மீட்டர் வரைக்கும் இதை தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். இதை ஏற்கனவே இவங்க கேமராவிலேயே மாட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி கலட்டுறதுங்கிற ப்ரொசீஜராக பார்ப்போம். கேமரா இப்படி பிடிச்சிக்கங்க. இதோட டாப்பை நல்லா கிரிப்பாக மேலே ஹோல்ட் பண்ணி இழுக்கணும். இந்த மாதிரி லூஸ் ஆகிடும். எடுத்துகிட்டு டாப்பில் இருந்து கீழே இந்த மாதிரி டாப்பில் இருந்து கீழே எடுக்கணும். கேமரா ஜஸ்ட் இவ்வளோ தான். இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும். இவ்வளோ தாங்க கேமரா. எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பார்த்தீங்களா? சின்ன கேமரா. இதுதான் நான் சர்ச் பண்ணினதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்ஜெட் கேமரா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, நான் கூடிய சீக்கிரமே இதோட ரிவ்யூ ஒன்று போடுவேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கேமரா கூடயே ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வாட்ச் மாதிரி கட்டிக்கிடலாம். அப்படி கட்டுறதுக்கு கூடவே ஒரு பெல்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெல்ட் கொடுத்துருக்குறாங்க. இருங்க, நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை இப்படியே கூட கட்டிக்கிடலாம். இந்த ரிமோட்டில் ஒரு வீடியோ மோட், ஒரு ஃபோட்டோ மோட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது கேமராவை கண்டிப்பாக பைக்லேயோ கார்லேயோ ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு டைமும் கேமராவை எடுத்து அதை நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதோ பாஸ் பண்ணுறதோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளாக நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணுன்னா இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். வீடியோ ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரெஸ், லைக் சேம் கேமராவுக்கும் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிடலாம். இதனால் உங்களுக்கு லென்த் வீடியோ எடுக்காமல் உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் மட்டும் ஷூட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஒரு ஆக்ஷன் கேமராவோட இவ்வளவு மவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. 1 2 3 14 15 16 கிட்டத்தட்ட 16 ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த பேக் தான் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. DIY அப்படின்ட்டு சிம்பிளோட இந்த பேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக்கு ஒரு காம்பேக்டான பேக்குங்க. இந்த பேக்கில் இந்த ஹோல் மெட்டீரியலையும் உள்ளே போட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நீங்கள் போகிற இடத்துக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரி வாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கேமராவை ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேமராவில் பேட்டரி எப்படி போடுறதுன்னா, டவுன் சைடில் இந்த மாதிரி பேட்டரிக்கான ஒரு ஸ்லாட் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல உங்களோட ஃபிங்கர் வச்சு புஷ் பண்ணிங்கனாலே வந்துடும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். இதில் சார்ஜ் எதுவும் பண்ணலை. இருந்தாலும் நம்ம போட்டு செக் பண்ணுவோம். ஆல்ரெடி சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேப்பரை எக்காரணத்துக்கு ஒன்று பிக்கக்கூடாது. ஏன்னா இந்த பேட்டரி உள்ளேயே செட் ஆகிருக்கும். இந்த பேப்பர் இல்லை அப்படின்னா அந்த பேட்டரி உங்களால் வெளியில் எடுக்க முடியாது. ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த பேட்டரியை உள்ளே வச்சு பேப்பரை மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட டோரை நீங்கள் போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதோட பவர் பட்டன் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமரா ஆன் ஆகிடும். ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணோடனே DIY அப்படின்ட்டு கம்பெனியோட நேம் வருது. ரொம்பவே க்யூட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பவர் பட்டனையே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் கேமரா ஆஃப் ஆகிடும். இது என்ன அப்படின்னா, வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும், ஃபோட்டோஸை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் யூஸ் ஆகுது. நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஓகே பட்டன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த பட்டன் யூஸ் ஆகுது. சைடில் 2 பட்டன்ஸ் இருக்குது, அப் அண்ட் பாட்டம். இந்த அப் பட்டனை ஒரு டைம் இப்படி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கேமராவோட வைஃபை இப்போது ஆன் ஆயிடுச்சு. இதில் கேமராவோட வைஃபை நேமும் அதோட பாஸ்வேர்டும் இருக்குது. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் உங்களோட ஃபோனில் போட்டிங்கன்னா ஃபோனும் கேமராவும் கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். சேம் தான். இந்த வைஃபைலே தான் அந்த ரிமோட்டும் கண்ட்ரோல்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கேமராவில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், இது சார்ஜிங் போர்ட், இது USB போர்ட், இது SD கார்டோட ஸ்லாட்டு 3 கொடுத்துருக்குறாங்க. SD கார்டு 128 GB வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதோட ரிவ்யூவை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் இந்த கேமராவோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த கேமராவோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நான் இதை குவைத்தில்
பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இது 30 KD அரௌண்ட் 30 KDக்கு வந்துச்சு. 30 KD அப்படின்றது இந்தியாவோட மதிப்பில் 7200 to 7500 அந்த மாதிரி ரேஞ்சில், இதே சேம் ப்ரைஸில் இந்தியாலையும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. கேமரா ஷோரூம்ஸ்லேயும் இந்த கேமரா அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் சர்ச் பண்ணி தேடி வாங்கிக்கிங்க. ஏன்னா இங்கேருந்து என்னால் அதுக்கான லிங்க்ஸ் சரியாக கொடுக்க முடியல. ஸோ தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நீங்களே சர்ச் பண்ணி வாங்கிக்கிங்க. நான் சர்ச் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா, அதுவும் இந்த ரேஞ்சில் இவ்வளோ அசசரிஸோட கொடுக்கக்கூடிய ஒரே கேமரா அப்படின்னா அது இது மட்டும்தான். நானும் சர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். என்னை பொறுத்தளவுக்கும் இது ஒரு சூப்பரான கேமரா. ஏன்னா நான் இதை வாங்கியிருக்கிறேன். கண்டிப்பாக நான் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சாச்சு. மேக்ஸிமம் நம்ம கேமராவை ஏதாவது ஒரு கேஸில் போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லென்ஸில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை கண்டிப்பாக பிரிச்சுக்கங்க. அப்போ தான் கிளாரிட்டி நல்லா இருக்கும். பொறுமையாக பிரிங்க, ஏன்னா லென்ஸை ஸ்க்ராட்ச் பண்ணிடாதீங்க. பாருங்கள் லென்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு. பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, நீங்கள் அதையும் ரிமூவ் பண்ணிக்கங்க. கவனிக்க மறந்துட்டேன், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே நண்பர்களே, நான் வாங்கின கேமரா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ரொம்பவே பிடிச்சி தான் இந்த கேமரா வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த கேமராவோட ரிவ்யூவை இதே சேனலில் போடுறேன். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேமரா இப்போ என்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். சீக்கிரமே இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகமூடி கிறுக்கன். டாடா.